இப்போது இந்த ஆம்வேல நம்ம பிஸ்னஸ் ஓனராக மாறி ஆம்வே மூலமாக நமக்கு இன்கம் வரணும் அப்படின்னா சில ஸ்டெப்ஸ் இருக்குது. முதல்ல நீங்கள் ஒரு பர்ச்சேசிங் கஸ்டமர், அதாவது வாடிக்கையாளராக முதல்ல உங்களை என்ரோல் பண்ணணும் ஆம்வேல. டைரெக்டாக சில பேர் பிஸ்னஸ்க்கே போகிறாங்க. அது என்ன கேட்டிங்கன்னா, நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, ஒரு மாதம் முதல் ஒரு 3 மாதம் கஸ்டமராக இருந்து அதில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் பற்றி உங்களுக்கு நாலேஜு, சில ப்ராடக்ட்ஸை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி அது எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு ஏபிஓவாக மாறலாம். ஏபிஓனா ஆம்வே பிஸ்னஸ் ஓனர். ஓகேங்களா? எல்லாமே இதில் ஃப்ரீ தான். எதுக்குமே நீங்கள் பணம் கட்டணுங்கிற தேவையில்லை. நீங்கள் பர்ச்சேஸ் உங்களுக்காக தான் நீங்கள் வாங்கணும். நீங்கள் அடுத்தவங்களுக்கு விற்க வேண்டிய தேவையில்லை. இப்போ இந்த பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 8 to 10% இதில் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டில் வரும். ஸோ ஏபிஓவாக நீங்கள் மாறிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே சில வாடிக்கையாளர்களை நீங்கள் சேர்த்துக்கலாம். அவங்க வாங்குறதன் மூலமாக உங்களுக்கு சில கமிஷன்ஸ் வரும். அப்புறம் அது என்ன மாதிரி கமிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 விதத்தில் வரும். ஒன்று உங்கள் வாடிக்கையாளர்கள் வாங்கும் பொழுது அவங்க கமிஷன்லேருந்து ஒரு 3 to 4% உங்களுக்கு வரும். அதே மாதிரி நாம் பொருட்கள் வாங்கும்போது ஏபிஓவாக மாறும் பொழுது பிசிஆர் நீங்கள் வாங்குறத விட ஒரு சில டிஸ்கவுண்ட்டில் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஆடட் டிஸ்கவுண்ட்டில் உங்களுக்கே நீங்கள் ப்ராடக்ட்ஸை வாங்கிக்க முடியும். அதுவும் இல்லாமல் ஒரு டீம் பில்ட் பண்ணலாம். உங்களுக்கு கீழே உங்கள் நண்பரையோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இதே மாதிரி பிசி ஆகி கொஞ்ச நாள் ப்ராடக்ட் வாங்கி பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க உங்களுக்கு கீழே வாடிக்கையாளராக சேரும் பொழுது அவங்க ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அவங்களுமே பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா அவங்கள ஏபிஓவாக நீங்கள் மாற்றி அவங்களுக்கு கீழே சில பேர் அவங்க கஸ்டமராக மாற்றும்பொழுது ஒரு நெட்வொர்க் இதில் ஃபார்ம் ஆகும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கீழே சேரக்கூடிய நபர், நீங்கள், உங்கள் வாடிக்கையாளர், அவருடைய வாடிக்கையாளர் எல்லோரும் சேர்ந்து வாங்குகிற பாயிண்ட்ஸ் தான் இந்த பிவியாக மாறும். பர்சனல் பாயிண்ட் வேல்யூவாக மாறும். ஸோ எல்லாருமா சேர்ந்து நீங்கள் 200 பாயிண்ட் வாங்கிட்டிங்கன்னா 3% கமிஷன் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். எல்லாருமாக சேர்ந்து 600 பாயிண்ட்ஸ் வாங்கினீங்கன்னா 6%, அதே மாதிரி 9%, 12%, 21% கமிஷன் வரையும் இதில் இருக்குது. இப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த கஸ்டமராக வராங்க இல்லையா, அவங்க அதாவது டெப்த் அண்ட் வித்துன்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் ஃபஸ்ட் லெவலில் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு கீழே கஸ்டமர்ஸ் வராங்க. ஓகேங்களா? இது பிசி பர்ச்சேசிங் கஸ்டமர் வராங்க. இதில் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஏபிஓவாக மாறாருன்னு வச்சுக்கோங்க. இவரும் பிஸ்னஸ் ஓனர், நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அவங்க கூட சேர்ந்து அப்படின்னு சொல்லும் பொழுது இவருக்கு கீழே ஒரு கஸ்டமர்ஸ் 3 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். பிசி ஓகேங்களா? 3 பேர் இருப்பாங்க. ஸோ இவங்க ஒரு 2000 ரூபாய்க்கு மாதம் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 20 பாயிண்ட்ஸ் வரும். இது ஒரு 20 பாயிண்ட்ஸ் வரும். இவர் ஒரு 2000க்கு வாங்கினான்னா இது ஒரு 20 வரும். அதே மாதிரி எல்லாருமே நீங்கள் 2000 ரூபாய்க்கு மாத்திரம், நான் சொல்கிறது மினிமமாக சொல்கிறேன், 2000 ரூபாய்க்கு தான் வாங்குறீங்க அப்படின்னா மொத்தம் 1400 பாயிண்ட்ஸ் வருது. நீங்கள் 200 பாயிண்ட்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னாலே அதில் 3% கமிஷன் வரும். 200னா தோராயமாக ஒரு 20,000 ரூபாய் எல்லாருமா சேர்ந்து நீங்கள் வாங்கும் பொழுது அதில் உங்களுக்கு 3% கமிஷன் வரும். அது போக உங்கள் பிசி வாங்கினதுலேருந்து ஒரு 4% கமிஷன் வரும். அது போக உங்களுக்கே ப்ராடக்ட்ஸ் வாங்கும்போது இன்னும் டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் உங்களுக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இப்போ இந்த பிஸ்னஸ் ஒர்க் ஆக போகுது. இது ஃபஸ்ட் லெவலில் பத்திரம் தான் நான் இப்போ சொல்கிறேன். இப்போ நீங்கள் தான் இப்போ ஏபிஓவாக ஏற்கனவே இருக்கிறீங்க, இல்லை இப்போ மாற போகிறீங்க. உங்களுக்கு கீழே ஒரு 5 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோமே. 5 பேர் ஒரு 2500 ரூபாய்க்கு வாங்குகிறாங்க, 25 பாயிண்ட் போடுறாங்க. அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகும்? 125 பாயிண்ட் ஆகுது. 6 பேர் 7 பேர்னே வச்சுக்கோமே. 120, 150, 175, நீங்களும் ஒரு 25 போடுறீங்க அப்படின்னா மொத்தம் உங்களுக்கு 200 பாயிண்ட் வந்துடும். 200 பாயிண்டில் நீங்கள் ஃபஸ்ட் லெவல் கமிஷனு 200 பாயிண்டில் நீங்கள் ஃபஸ்ட் லெவலாக 3% கமிஷன் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும்.
ஸோ நீங்கள் என்ன டார்கெட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஏபிஓ நீங்கள் வாங்கணும். உங்களுக்கு கீழே 7-8 பேர் இருக்காங்கன்னா அவங்களையும் கொஞ்சம் ஒரு மினிமமாவது போட சொல்லணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் லிஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ஸ் மாத்திரம் இல்லை, இதில் ஹோம் கேர் இருக்குது, ஹேர் கேர் இருக்குது, பர்சனல் கேர் இருக்குது, அதாவது டயபெட்டிக் உண்டான ஜிஐ ரைஸ் இருக்குது, ஆலிவ் ஆயில் இருக்குது. நீங்கள் முதல்ல வெப்சைட்டில் போய் நீங்கள் பாருங்கள் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. amway.in அப்படிங்கிறது தான் வெப்சைட்டோட நேம். நீங்கள் ஏபிஓ மாறிட்டீங்க அப்படின்னா இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆம்வே ப்ளஸ்ங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிலே நீங்கள் ஆர்டர் போடலாம், பே பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணுங்கள், எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அந்த சைட்டுக்கு போங்க, எல்லா ப்ராடக்ட்ஸையும் பாருங்கள். பார்த்துட்டு அதில் என்ன முதல்ல வாங்கலான்னு பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் யூஸ் பண்ணுறத பார்த்து அப்புறம் அடுத்தவங்களுக்கு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள்.